ஹரி ஓம். சுவாமியே சரணமையப்பா. நம் ஐயப்பனை பற்றி பதிவுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐயப்பனின் அவதாரம் ஹரிக்கும் ஹரனுக்கும், அதாவது மகாவிஷ்ணுவிற்கும் பரமேஸ்வரனுக்கும் மகனாக பிறந்தவர்தான் ஹரிஹரன். மகாவிஷ்ணு அமிர்தமதனம் செய்த பின் இந்த அமிர்த குடத்தை அசுரர்கள் கொண்டு சென்று தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் அமர்ந்திருக்க, அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் செய்து, நான் அந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு வழங்குகிறேன் என்று அந்த அமிர்தத்தை பரிமாறுவதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் செய்து வந்தார். அந்த மோகினி அவதாரத்தை கண்ட காமதகனத்தை செய்த பரமேஸ்வரன் அந்த மோகினியை பார்த்த மாத்திரத்திலேயே அவதாரமானவர்தான் ஹரிஹரன் என்பர். அதற்கு ஒரு விசேஷமாக ஸ்லோகமும் உண்டு. அந்த ஸ்லோகம் என்னவென்பது நாளை பார்ப்போம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.